அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் மூடு இணைந்திருப்பார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலாளர், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாடாளுமன்றத்தில் அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கரை பற்றி ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தையை பயன்படுத்தி அந்த பேச்சு பெரிய அளவுக்கு இன்றைக்கு பேசுபொருளாகி இந்தியா முழுக்க பெரிய போராட்டத்தை தோற்றுவித்திருக்கிறது. நாடாளுமன்ற அவைக்குள்ளும் சரி, நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் சரி, பல்வேறு மாநிலங்களில் இன்றைக்கு அவருடைய பேச்சை கண்டித்து போராட்டம் நடைபெறுவதை பார்க்கிறோம். இதை ஒட்டிய தங்களது கருத்து, பார்வை. அனைவருக்கும் மீண்டும் எனது அன்பான வணக்கம். நம்முடைய இந்திய துணைக்கண்டம், இந்த துணைக்கண்டத்தின் பாதுகாப்பு அரசியலமைப்பு சட்டம், இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதில் இருந்து இன்னும் பல்வேறு சமூக நீதி மறுமலர்ச்சி கருத்துக்களை நியாயபூர்வமாக சமூக நீதி, சமத்துவம், சமதர்மம் என்பதை நிலைநிறுத்த அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், இங்கே தந்தை பெரியார் அவர்கள் இருப்பதை போல அங்க அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பல்வேறு நிலைகளில் போர்க்களங்களிலே ஈடுபட்டவர். அப்படிப்பட்ட அம்பேத்கரின் துவக்கமே RSS பிடிக்காது. கோல்வாக்கரில் இருந்து, சாவர்கரில் இருந்து, ஏன் அதற்கு முன்பு இருந்து டாக்டர் மூஞ்சேவில இருந்து இந்த RSS அடிப்படை கொள்கைவாதிகளுக்கு அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அடியோடு பிடிக்காது. பிறப்பால் அவர்கள் பார்ப்பது ஒரு புறம், எல்லாவற்றையும் விட நாம் ஒன்றை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர்களுக்கு ஏன் பிடிக்காது தெரியுமா? நம்ம பார்வையிலே ஒண்ணு சொல்லுவோம். ஏன் பிடிக்காதுன்னா, நாங்க தான் உயர் படிப்பு படிக்க முடியும், முன்னேறிய வகுப்பாக இருக்கிற எங்களுக்கு தான் அந்த அறிவு இருக்குது, மற்ற எவனாலையும் படிக்க முடியாது, அந்த கல்வியெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு அளவுக்கு உங்களுக்கு சாத்தியம் இல்லை, அறிவில்லை என்ற பொழுது தமிழ்நாட்டிலே சமஸ்கிருதம் தெரிஞ்சால்தான் MBBS என்னும் போது அது உடைச்சு தூளாக்கினார் தந்தை பெரியார். தந்தை பெரியார் அவர்கள், எங்க பிள்ளைங்க வயக்காட்டிலையும் காட்டு மேட்லயும் இருக்கலாம், அவனுக்கு படிக்கிற வாய்ப்பு கொடுத்தா உங்களை மிஞ்சி சாதித்து காட்டுவார்கள்னு ஐயா சொன்னது இன்றைக்கு உலகத்தில் நிரூபிக்கப்பட்டது. அதை போல அங்கே அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், அவரே இவர்கள் நெருங்க முடியாத அளவிற்கு படித்து மிகப்பெரிய அளவிற்கு உலக அளவிலே சிறந்த ஒரு நிலைப்பாட்டை இன்றைக்கு பெற்றவர் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர். ஏன் இன்றைக்குன்னு சொல்றது தெரியுமா? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போட்டோம் அமித்ஷாவும் மோடி குரூப்பும். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அவருடைய படம் அந்த நூலகத்துல அதிகமாக பயன்படுத்தியது அண்ணல் டாக்டர் அம்பேத்கர்னு நூலகத்திலேயே அவர் படத்தை வச்சிருக்கிறது மட்டுமல்ல, ஐரோப்பிய ஆய்வாளர்கள், உலக சிந்தனையாளர்கள் வரிசையில கார்ல் மார்க்ஸுக்கு அடுத்து டாக்டர் அம்பேத்கர் வைத்திருக்கிறார்கள். அரிஸ்டாட்டில் அவர்களோடு தந்தை பெரியாரை வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் இவனுங்களுக்கு புரியாது, இவனுங்களுக்கு தெரியாது. ஏன்னா உலக அளவில் அவர்கள் சிந்தனையாளர்களாக சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு, சமுதாய மனித குலத்தின் சிறப்புக்கு பாடுபட்டவர்கள் அவங்களெல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த அமித்ஷா அன்கோ குரூப் இருக்க, இவங்களுக்கு அவங்களை பிடிக்காது என்பது ஒருபுறம். அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் 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 நீங்க ஏன் கத்துறீங்க, அது அப்படியே தமிழ்ல சொன்னீங்கன்னா இப்படி சொல்லலாம், அம்பேத்கர் 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 நீங்க ஏன் கத்துறீங்க, அதை விட 2 சாமியை பேரை சொன்னினாலும் உனக்கு புண்ணியம் கிடைக்கும், மேல் லோகத்துக்கு போகலாம், சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்றதுதான் அதனுடைய பாணி. அந்த அமித்ஷா அங்க பேசிய அந்த பாணி, அதுக்குதான் நாம தெளிவாக நம்முடைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி சொன்னார், பாவங்களை செய்தவன் புண்ணியத்தை தேடுவான், நீ வேணா புண்ணியத்தை தேடி, நீ பாவம் செஞ்சவன். நாட்டினுடைய மக்களின் நலனும் அரசியலமைப்பு சட்டத்தின் நிலைப்பாடில் இருக்கிற பாதுகாப்பும் இந்த வளர்ச்சிகளையும் விரும்பக்கூடிய யாராக இருந்தாலும் டாக்டர் அம்பேத்கரின் பெயரைத்தான் சொல்லுவார்கள். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்வர் அவர்கள் முகத்தில் அறைந்தார் போல அடுத்த நொடியே ஒரு பதில் கொடுத்தாங்க. அதை போல நம்முடைய தமிழர் தலைவராக இருக்கிற ஆசிரியர் ஐயா அவர்களும் மிக தெளிவாக முகத்தில் அடித்தார் போல் மரணடி பதில்களை கொடுத்தார்கள். இப்படி துணைக்கண்டம் முழுவதும் அவர்களை எதிர்த்து சொன்னாலும் கூட அவர்களுக்கு புத்தி என்பது என்றைக்கும் மாறாது என்பதற்கு ஒரு அர்த்தம் தான். நல்லா தெரிஞ்சு பாருங்க, டிசம்பர் 6 அண்ணல் டாக்டர் அம்பேத்கருடைய நினைவு நாள். அன்னைக்குதான் பாபர் மசூதியை இடிப்பானாம். இன்னைக்கு பார்லிமெண்ட்ல அவரை பேசுறது இல்ல, அன்னைக்கே அவனுங்க அப்படித்தான் பாபர் மசூதியை இடிச்சு தூளாக்குறது
டாக்டர் அம்பேத்கருடைய நினைவு நாளை தேர்ந்தெடுத்தான் பாருங்க. அப்பவே இவர்களுடைய அயோக்கியத்தனம், மோசடித்தனத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்படிப்பட்ட மோசடிக்காரர்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க? எதிர்ப்புகள் வந்த உடனே நாளைக்கு தேர்தல் நேரத்தில் வாக்கை தேடி ஓட வேண்டும் என்பதற்காக என்ன பண்றான்? நான் அப்படி சொல்லல, அம்பேத்கரை நாங்க தான் உலகம் முழுக்கும் அவருடைய புகழை எடுத்துக்கொண்டு போனோம், எங்களுக்கு அம்பேத்கர் மேல மரியாதை உண்டு. யாரு? அமித்ஷா. ரிவேஷ் கீர். சுட்ட உடனே திருப்பி ரிவேஷ்ல ஓடுற இந்த அமித்ஷாவினுடைய செயல்களில் அடுத்த கட்டமாக பார்லிமெண்ட்ல அவை கூடுது. அவை கூடும் போது அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி இழிவாக கேவலமாக பேசிய அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும், பதவி விலக வேண்டும் என்று எதிர்கட்சி இந்திய கூட்டணியினர் அத்தனை பேரும் அம்பேத்கர் சிலை கிட்ட இருந்து ஊர்வலமாக முழக்கமிட்டு போராடி விட்டு பார்லிமெண்ட்டுக்கு போறாங்க. பார்லிமெண்ட்டுக்கு போகின்ற அவர்களை ஏன் தடுக்கிறான்? பிஜேபி எம்பி ஏன் தடுக்கிறான்? அப்படி தடுக்க சொன்னது யாரு? அதுல இன்னொரு உண்மையான அதனுடைய உள்ள கெட்ட போய் பார்த்தாதான் உண்மை என்னன்னு தெரியுது. அதனுடைய உள்ளே நுழைகின்ற அந்த இடத்திற்கான பெயர் என்ன தெரியுங்களா? மகர் துவார்னு சொல்லிட்டு ஒரு வாயில், ஒரு வழி. அந்த மகர் துவார்ன்ற அந்த வழியின் வழியாகத்தான் எம்பிகள் எல்லாம் உள்ள போயாகணும். அது ஒரு குறுகியமான ஒரு வழி. எல்லாரும் ராகுல் என்ன பண்றாரு? அந்த வழியில படிக்கட்டுல ஏறுறாரு. பிஜேபி காரர்கள் அங்கே திறந்து கொண்டு எதிர்த்து தள்ளுறானுங்க, கீழே குடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கிறானுங்க, தள்ளுமுடி செய்யறானுங்க. அதுல ஒண்ணு நீங்க கவனிக்கணும். அப்பதான் ஸ்பீக்கர் ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தி பிஜேபி ஸ்பீக்கரே அந்த ஆள் என்ன சொல்றாரு? நீ மகர் துவார் அந்த வாசலில் நின்று யாரும் போராடாதீங்க. யார்கிட்ட? பிஜேபி எம்பி கிட்டே. நீங்க அதற்கு கீழே நின்று ஒரு பக்கம் போராட்டம் செய்யுங்க என்று அவர்களுடைய ஸ்பீக்கர், நாட்டினுடைய ஸ்பீக்கர் தான், அவங்க கட்சியை சேர்ந்தவர், அவர் சொன்னதற்கு பிறகும் கூட அதை கேட்காமல் அந்த குறுகிய வழியிலேயே அவர்கள் போய் நின்று தள்ளுமுள்ளு தர்றானுங்க. அப்படி தள்ளுமுள்ளு செய்கின்ற பொழுதுதான் இந்த நிகழ்வுகள்ல ஒருத்தர் 2 பேர் எல்லாம் தள்ளுமுள்ளு பண்ணும்போது அவரு தன்னை விலகி கொண்டு எந்த இதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் விலகி போறாரு. இவனுங்க தள்ளி கீழே உளுந்து படிக்கட்டு இவனுங்களே உழறான். உளுந்து வாரிட்டு ராகுல் அப்ப கூட துடிச்சு போய் ஐயோன்னு சொல்லிட்டு ஓடி போய் பாக்குறாரு. ஒருத்தரை ஓடி போய் பார்த்து அவருக்கு ரத்தம் வருது, தொடச்சி ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்றார். நீ எப்படி எங்களை பெறாங்களேன்னு குழப்பத்தை உருவாக்க நினைக்கிறார்கள். அதற்கு இடம் கொடுக்காம அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அவர் ஒண்ணும் இது இல்ல, பெரிய இது இல்ல, பார்த்து செய்யுங்க அப்படின்ட்டு ராகுல் புறப்பட்டு போறார். உண்மையிலேயே மனிதாபிமானமாகவும் ஒரு ஜனநாயக ரீதியாகவும் ராகுல் அங்க தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். என்ன நாடகம்னா, கீழே விழுந்து தேய்ச்சிக்கிட்டானா, இனி குச்சிக்கிட்டானா, அத பெரிய காயம், அப்படியே ரத்தம் முழுது, அப்படியே மயக்கமாகிவிட்டு ஒண்ணுமே ஆகல. டாக்டர்கிட்ட போய் காட்டா அவங்க பிளாஸ்டிக் போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு கட்டு போட்டு அனுப்ப போறாங்க. அவ்வளவுதான் எல்லாருக்கும் நடக்கிறது. ஆனா இவர்களுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா ஐசியூ வார்டாம். இல்லைன்னா கிட்டா பொட்டணும் ஒண்ணுமே கிடையாது. ஐசியூ வார்டுல போய் சேர்த்துட்டு இதயத்திற்கு எக்ஸ்ரே எடுக்கிறாங்களாம், எல்லாம் ஸ்கேன் பண்றாங்களாம், பாடி முழுக்க. எல்லாம் பயமுறுத்தல் மாதிரி நாடகம், நடிப்பு. இந்த நடிப்பும் நாடகமும் தங்களுடைய தில்லு முள்ளி இவ்வளவு நாள் செஞ்சுட்டு வரான் பாருங்க. அதை பத்தி எல்லாம் இனிமே பேசாதீங்க, அதை பத்தி எல்லாம் இனிமே நீங்க இதை பத்தி பேசுவோம். எப்படி நீங்க எங்க எம்பி உடனே அவனுக்கு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனுடைய RSS பேப்பர்லயே எழுதியிருக்கிறாங்க. இது நாம சொன்னதில்ல, அவனுடைய RSS பேப்பர்லயே தள்ளுமுள்ளு நடைபெற்றது. யார் மேல விழுந்தாங்க, யாரை தள்ளினாங்க என்னன்றதுக்கு அங்கு போட்டோகிராஃபர் கூட கிடையாது, கேமரா ஆங்கிள் கூட கிடையாது. ஆகவே அது யாருன்னே தெரியாது அப்படின்னு அவன் RSS பேப்பர்லயே எழுதலாம். ஆனால் ராகுல் தான் செஞ்சாருன்னு அவர் மேல வேண்டுமென்றே புகார் கொடுக்கிறார்கள். எழுதி வச்சுக்கிங்க. ராகுலை அடுத்த தலைமுறைக்கு ஒரு தலைவனாக இந்திய துணைக்கண்டத்தில் வரக்கூடிய ஆற்றல் படைத்தவராக இருக்கிற ராகுலை இப்படிப்பட்ட இவர்களால் செய்யப்படுகின்ற சதி திட்டங்கள், அநியாயங்கள் தான் மேலும் அவரை உயர்த்தி மக்கள் மன்றத்திலே மாபெரும் ஒரு நிலைக்கு அவரை உயர்த்தி கொண்டு இருக்கிறது. அதுதான் நம்மளுடைய பார்வையில இதுல தெரியறது. இவன்கள் எந்த காலத்திலும் அண்ணல் டாக்டர் அம்பேத்கரை ஏத்துக்க மாட்டானுங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இவர்கள் எது நடிச்சாலும் அந்த நாடகம் இங்கே எடுபடாது என்பதை இங்க நான் பதிவு செய்ய விரும்புறேன். உங்கள் நேரத்துக்கு நன்றி. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம்.